வாயை மூடுங்க நீங்க எல்லாம். ரொம்ப என்ன மாமியார் பாருங்க, எனக்கு நகை போட்டிருக்காங்க, மோதிர காப்பு எல்லாமே போட்டிருக்காங்க. இனிமே என்ன மூஞ்சில முடிக்காதீங்க. டேய் யார பார்த்து? என்னடி இது பைத்தியம்? அம்மா கொடுத்தது உண்மைதான். இப்படி சண்டை போடாதீங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. சிறகடிக்க ஆசை அப்படின்னு டைட்டில் வச்சதுக்கு பதிலாக கிறுக்கு பிடிக்க ஆசை டைரக்டருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா சூப்பராக இருக்குங்க. அட ஆமாங்க, சும்மா குண்டு சட்டிக்கிலே குதிரை ஓட்டிகிட்டு இருக்காங்க. சத்யா கதையை எப்படியெல்லாம் கேவலமாக கொண்டு போகிறாங்க. நல்லா அப்பா அம்மா அக்கான்னு பாசத்தோடு இருந்த பையனை இன்னைக்கு வளையல் செயின் மோதிரம் எல்லாம் போட்டு, வளையலுங்க கையில் காப்புங்க எல்லாத்தையும் போட்டு அப்படி கொழுப்பம்மா மாதிரி ஆக்கி வைக்கிறாங்க. ஆசையை தூண்டுறாங்களாம். ஆசையை சத்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன முத்துவாங்க, என்னதான் அம்மா குடும்பப்படுத்தினாலும் அம்மா தான் முக்கியம்னு சொல்லி குடும்பம் பெத்தவங்க முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி 100ல் 10 பேர் தான் இருக்க முடியும். சத்யா என்ன கேரக்டர்னு தெரியல. இப்பவே பெருமை பேசுறேன் பார்த்தீங்களா? அத்தை என்னன்னு சொல்லித்தானே ஆகணும். மொத்த சொத்தத்தையும் கத்தையா கொடுத்துருக்காங்க. சொத்துக்களை அப்புறம் விடுவானா என்ன? அப்படியே மூஞ்சில அகமகிழ்ந்து சிரிச்சுக்கிட்டு சொல்ல மீனா மட்டும் கரெக்டா கவனிக்குது. முத்து யதார்த்தமா அடே சூப்பர்டா நல்லா இருக்குடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுது. ஆனா மீனா மட்டும் ஒரு மாதிரியாக என்னக்கா ஏக்கா ஒரு மாதிரியா இருக்க? இல்லடா சத்யா, இதெல்லாம் ஏன்டா கொடுக்கணும்? அக்கா என்னக்கா அவங்க பிரியமா கொடுக்குறாங்கக்கா. டேய் நம்மளை வேணான்னு சொன்னவங்கடா, உன் கல்யாணமே வெறுத்தவங்கடா, உங்களை கல்யாணத்தன்னைக்கு உங்களை ஷூட் பண்ண வந்தவங்கடா. இப்ப எப்படிடா? அக்கா நீ என்னக்கா அவருக்கு முடியல, அதனால என்னை கவனிக்க சொல்லிட்டாங்க. கவனிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க மருமையன் இல்லையாக்கா, அப்புறம் எனக்கா இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா என்ன? நீ ரொம்ப கற்பனை பண்ணாத. என் பொண்டாட்டி என் மேல அவ்வளவு உயிரா இருக்கா. என்னை எல்லாம் கெத்தா மதிக்கிறாங்க தெரியுமா? எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்துக்கு நான் ஒரு வேலைக்கு போய் நின்னேன் ஒரு 20,000 சம்பளத்துக்கு. இப்ப 20,000 பேருக்கு நான் வேலை 20,000 இல்லைங்க, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இப்போ ஒரு 200 பேருக்கு மேல வேலை சம்பளம் கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு நான் ஒரு ஓனர் ஆயிட்டேன்னா நீ பெருமைப்படணுக்கா அப்படின்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருக்காரு. சந்திரா முகம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னம்மா நான் நல்லா ஆயிட்டேன், உனக்கு பொறுக்கலையா? கோவம் வந்து பட்டுன்னு அடிச்சு போடுறாங்க மீனா. என்னடா அம்மா பார்த்து பொறுக்கலையாங்கிற? அவங்க பயத்துல கேக்குறாங்கடா, நாளை பின்ன அவங்க எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு. என்னக்கா கையை நீட்டுற? அட பாவி, முன்னாடிலாம் நீ அடிச்சாலும் நீ என்னை கொன்னு போட்டாலும் எனக்கு உனக்கு உரிமை இருக்குக்கா அப்படின்னு சொன்ன இந்த நன்னாரி இன்னைக்கு என்னன்னா என்ன அடிக்கிறேன்னு கேக்குறான். பாத்தீங்களா சேர்ற இடம் அப்படி சேர்ந்துருக்கு. அப்புறம் அதே கலருக்கு தானே மாறும். என்னடா இப்படி பண்ற அப்படின்னு முத்து மீனா கேட்க முத்துவுக்கு வந்து ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. இவன் மாய வலையில போய் விழுந்துட்டான் அப்படின்ட்டு. விடு மீனா, மருமைங்கிற பாசத்துல கொடுத்துருக்காங்க. மாமா மட்டும் தான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு. பாத்தியா எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சத்யா சொல்ல, இது தப்பு சத்யா, இதெல்லாம் வேணாம், நமக்கு எதுக்குடா, நம்ம உழைச்சு போட்டுக்குவோம். அப்படி தேவைன்னா அக்கா நம்ம உழைச்சு என்னைக்குக்கா போடுறது, அதுக்காண்டி அப்படிங்கிறாங்க. சரி இப்ப என்ன அவங்க பொண்ணுக்கு போடுறதா நினைச்சு போடுறாங்க, இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, ஊர் உலகத்துல யாரும் வாங்கிக்கிட்டது இல்லையா போட்டுக்கிட்டது இல்லையா? டேய் சத்யா அக்கா சும்மா ஏதோ சொல்லாதக்கா. நம்ம அப்பா அம்மா தான் கடைசி வரைக்கும் கால் கடுக்க நின்று கஷ்டப்பட்டாங்கன்னா நானும் கஷ்டப்படணுமா என்ன? படிக்காதவன் ரஜினி தம்பி பேசுவான் பாத்தீங்களா, அந்த டைலாக் அவுத்து விடுறாங்க. போதுமா போதுமா, அவ்வளவுதான் சோலி முடிஞ்சிருச்சு. அப்படித்தான் பணம் மோகம் அப்படியே. அதான் எல்லாம் கெத்து கொடுத்து வாங்க சார் வாங்க சார்னு ஓனரை உட்கார வச்சாங்க இல்லையா சத்யாவை. அங்க இருக்கவங்களாம் வயிறறிச்செல்லாம் கூப்பிட்டாங்க. நேத்து வேலைக்கு வந்தேன், இன்னைக்கு ஓனர் ஆயிட்டேன் பாத்தியா, வீட்டு மகளை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா மச்சான் வேணும்ட்டு. இந்த மாய உலகத்துல இருக்காரு. சிந்தாமணி என்னென்ன பண்ணாடா, அவ எப்பேற்பட்ட ஆளு, அவகிட்ட மயங்கிறாதடான்னு மீனா சொல்ல, அக்கா நான் மருமேக்கா, என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்கக்கா. டேய் என்னடா சொல்ற, என்ன வேணாலும் பண்ணுவாங்கடா, நடிக்கிறான்னு எனக்கு தோணுதுடா. அக்கா அதெல்லாம் நடிக்கிற மாதிரி தெரியல, என்னை அவங்க ஏத்துக்கிட்டாங்க, மனசார ஏத்துக்கிட்டாங்க. அப்போ உன்னைய மட்டும் ஏத்துக்கிட்டாங்க, எங்க கிட்ட இருந்து உன்னை பிரிக்க பாக்குறாங்க அதானே? என்னக்கா நீ லூஸ் மாதிரி பேசுற? நான் வேலைக்கு போக மாட்டேனா? எப்படிதான் இங்கே இருந்தாலும் வெளில போக வர இருப்பேன்ல அப்படி நினைச்சுக்க. அப்போ அங்கே இருன்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, இருந்துட்டு போறேன்க்கா, வரப்போக இருக்கிறேன். எனக்கு இந்த ஃபோன் அடிக்கிறாங்க, நான் வர்றேன். நாங்க அங்க விருந்தெல்லாம் வச்சிருக்காங்க. ஐயோ நிறைய இடம் இருக்கு. மாமா வர்றேன், நீங்க ஒருத்தர் தான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அம்மா வர்றேன், நீ சாப்பிட்டு படுத்துக்கோ, நான் கிளம்புறேன். என் பாட்டுக்கு கிளம்புறோம். அப்படியே வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க. என்னங்க பேசாம நிக்கிறீங்க? என்ன மீனா பண்ண சொல்ற? 4 சாத்து சாத்தி அப்படி நிறுத்த வேண்டாமா? மீனா அதெல்லாம் தாண்டி மேல போயிட்டான். தலைக்கு மேல போயிருச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொன்னான் பாத்தீல? நான் முன்னுக்கு வர்றது உனக்கு பொறுக்கலையான்னு. அந்த வார்த்தை நாளைக்கு நீ தாண்டி எல்லாம் என்னை இப்படி கஷ்டப்படுத்த வச்சுட்ட அப்படின்னு சொல்றதுக்கும் வாய் வரும். கார நேரம் பத்தாதுமா, அதுக்கெல்லாம் டக்குன்னு வந்துரும். என்னங்க இப்படி மாறிட்டான்? எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சாங்க. அப்பாவும் அம்மாவும் அவனுக்காகத்தானுங்க எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் நன்றி மறந்த காலம் மீனா. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல மறந்துரும். நீ நினைச்சிட்டு இருக்கியா இப்ப கரண்ட்ல என்ன போகுதோ அதைத்தான் நினைப்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சத்யாவை மறந்துருங்க அத்தை, நான் ஒண்ணு சொல்றேன், சத்யாவை மறந்துருங்க. மாப்பிள என்ன மாப்பிள சொல்றீங்க? ஆமா, இனிமே அவன் வந்து மூச்சு வாங்கி உள்ளுக்க விடுறோம்ல, அந்த மாதிரி வெளியில விட்டுட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாத காத்துன்னு நினைச்சு விட்டுருங்க. மாப்பிள அதெல்லாம் முடியாது, என் பிள்ளைய விட்டு என்னால இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அவன் சொன்ன மாதிரி வரப்போக இருப்பான். ஆனா முழுக்க முழுக்க அந்த பக்கம் சாஞ்சிட்டான். அத போய் தோண்டி எடுக்க நினைச்சா நம்ம மண்டை தான் முட்டிக்கும். மீனா
வா கிளம்பு அத்தைக்கு ஆறுதல் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்க திட்ட மாட்டீங்களா? என்ன நானும் திட்டி முழுசா நம்மள வெறுக்கிறதுக்கா? சொன்னேன் பாத்தியா மாமா ஒருத்தர் தான் என்ன புரிஞ்சிருக்காருன்னு. நானும் உங்கள மாரி பேசியிருந்தேன்னா, ச்சே இது குடும்பமா இது? நம்மள எப்ப பாரு எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காய்ங்க. இனிமே இந்த பக்கெட் வரவே கூடாது. அப்படின்னு போயிட்டான்னா என்ன பண்ண முடியும்? முழுசா இப்பவாவது வரப்போக இருக்கேன்னு சொல்றானே, அதுவும் இல்லாம போயிரும் மீனா. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? வேற வழி இல்ல. பிள்ளைங்க போற பாதையில தான் போய் ஆகணும். இப்ப எல்லாம் தானே அந்தரத்துல இருந்து வந்த மாரி புள்ளைங்க நெனச்சுக்கிறாங்க. எல்லாம் நமக்கு கிடைக்குது. நம்மளே பண்ணிக்கிட்டோம். இனிமே எதிர்காலத்துக்கு உண்டான புருஷனோ, பொண்டாட்டியோ, புள்ளையோ அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கு முன்னாடி நம்ம வளர்த்தவங்க முக்கியம் இல்ல. அப்படின்னு நெறைய பேர் நெனைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிலர தவிர. விடு மீனா, நீ நானு மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நாடு சுபிட்சம் அடைஞ்சிரும். ஆனா இல்லையே! எல்லாருக்கும் அந்த புத்தி கடவுள் எல்லாருக்கும் நல்லாத்தான் குடுக்குறான். ஆனா நெறைய பேர் அத மறந்துடுறாங்க. "அத்த என்ன ஆனாலும் சரி, நாங்க இருக்கோம் உங்களுக்கு போதுமா?" அப்படிங்கிறாங்க. சரிங்க மாப்பிள" அப்படின்னு சொன்னாலும், 1000 தான் மாப்பிள்ளைய மதிச்சாலும், உசுரா நெனச்சாலும், அந்த மாப்பிள்ளையும் மாமியார உசுரா நெனச்சாலும், அந்த புள்ளைக்காக மட்டும் தாங்க நெறைய தாய்கள் ஏங்குறாங்க. அதுவும் புருஷன் இல்லாத வீட்ல, அந்த பையன் மட்டும் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா, அந்த பயல பிரிச்சு கூட்டிட்டு போக நினைக்குது சிந்தாமணிக்கு. என்ன தண்டனை கிடைச்சா நல்லாருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியில முத்து, மீனா வராங்க. அம்மா அப்படியே உட்காந்து சோகமா இருக்க, "ஏங்க ஃபோன வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரட்டா?" அப்படிங்கிற, "நீ இரு நான் போய் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு உள்ளார வராரு. அப்படியே அழுகுறாங்க. போட்டோகிட்ட அப்பா போட்டோகிட்ட நின்னுக்கிட்டு, "அத்தை" அப்படிங்கல, "மாப்பிள" அப்படின்னு அழுகுறாங்க. "ஏன் எதுக்கு அழுகுறீங்க? நான் தனியா இருக்கிற மாரி இருக்கு. 3 புள்ளைங்க, என் புருஷனோட எப்படி கலகலன்னு இந்த வீட்ல இருந்தோம். இந்த வீடு பத்தாதுங்கிற அளவுக்கு வந்துச்சு. ஆனா ஒரு வீடு பிடிப்போம்னு சத்யா சொன்னேன். ஆனா இன்னைக்கு அம்மா இங்க இருக்குதுல்ல, இருந்துக்கட்டும் வரப்போக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டானே மாப்பிள. என் கைய நீட்டி பேசிட்டானே, உனக்கு என்ன நான் பொறுக்கலையா? அப்படின்னு பேசிவிட்டானே அத்தை அப்படின்னு சொல்ல, விடுங்க. கண்டிப்பா அவங்களோட குணம் தெரியும். இன்னைக்கு பளபளன்னு இருக்கலாம். அது அப்படியே சரிஞ்சு வீணா போயிரும். அப்ப அவனுக்கு உண்மை குணம் தெரியும். கானல் நீர் மாரி இன்னைக்கு அங்க போயிருக்கான். விடுங்க அத்த போக போக அது ஒண்ணும் இல்ல. வெறும் கானல் நீர்ன்னு தெரியும். வருவான். நம்ம பிள்ளை என்னைக்கு தான் நம்மகிட்ட தான் வருவான். சரி நீங்க அழுதுட்டே இருக்கீங்க. மீனா இங்க வா. என்னங்க நீ அத்தை கூட இரு. அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். என்னங்க? ஏங்க? அப்படின்னு ஓடி வந்து, அம்மா என்னம்மா? ஏம்மா? இல்லடி எனக்கு ஒரு மாரி அழுகையா வருதுடி அப்படின்னு அழுகுறாங்க. அம்மா அந்த சிந்தாமணி தாம்மா வேணுக்குன்னு தாம்மா பண்றா. எனக்கு நல்லா தெரியுதும்மா. தம்பிய சுத்தமா வெறுத்து கழுவுனவ, மூஞ்சிலே முழிக்காதீன்னு சொன்னவ, ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்கம்மா. நம்ம சத்யா மட்டும் இழுத்துக்குவோம். ஏன்னா ரேகா பிடிவாதம் பிடிச்சவ. மாறவே மாட்டா. அப்படி இருக்குல்ல, நம்ம குடும்பத்த அசிங்கப்படுத்தணும்னா, மாப்பிள்ளைய மட்டும் இழுத்துக்கலாம்னு நெனச்சிருக்காம்மா. அதனால தாம்மா உடனே பாரு வளையலு, காப்பு அது இதுன்னு இப்பவும் வளையல்னே வருதுங்க. சாரிங்க. காப்பு, மோதிரம் அது இதுன்னு குடுத்துருக்காய்ங்க பாத்தீங்களா? அப்ப இதுலருந்தே தெரியுதுங்க, சிந்தாமணியோட பிளான்ங்க. நீ கவலைப்படாத. கண்டிப்பா ஆண்டவன் நம்ம கூட சேர்ப்பான். போதுமா? அப்படிங்கிறாங்க. "நீங்க இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இல்ல நான் முக்கியமா எனக்கு வேலை இருக்கு. நான் வெளில வரேன். போயிட்டு வரேன்." "மீனா உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை?" "இல்லங்க இன்னைக்கு முக்கியமான பூக்கடையில இருக்கு. நீங்க இருங்க இங்க." அப்படின்னு சொல்லையில, அம்மா என்ன பண்றாங்க, "நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க தம்பி. நான் பார்த்துக்கிறேன்." "அத்தை இருங்க. நாங்க போயிட்டு 1 மணி நேரத்துல வர்றோம்." அப்படின்னு முத்துவும் வராரு. "என்ன மீனா? எங்க போற?" "வாங்க முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க பூக்கடை சங்கத்துக்கு போறாங்க. இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்கன்னு சிந்தாமணி வரும்னு போறாங்க. இங்க எல்லாம் முடியிறாங்க. முடிச்சுட்டு வெளில வந்துட்டு சிந்தாமணிய விட்டு விளாசுறாங்க. "என்னடி நெனச்சுட்டு இருக்க? என் புள்ளைய பிரிக்க நெனச்சுட்டு இருக்கியா? அது இந்த ஜென்மத்துக்கு முடியாதுங்கல்ல." புரிஞ்சுக்கிட்டியா? எல்லாம் நல்லா தெரிஞ்சுட்ட போல இருக்கே. "ஆமா, நானே சொல்றேன். உன் தம்பிய உன் குடும்பத்திலருந்து பிரிப்பேன்டி. ஆனாலும் பரவால்ல. எங்க வீட்டுக்கு வேலைக்காரன், சம்பளமே இல்லாத ஒரு வேலைக்காரன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி எங்ககிட்ட வளர்த்து குடுத்துருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்காண்டி ஒரு 10,00,000 தர்றேன்." அப்படின்னு ஒரு 10,00,000 பணத்த எடுத்து குடுக்குது. "யாருக்குடி வேணும் உன் பணம்?" அப்படின்னு மூஞ்சில விட்டுர்றாங்க சிந்தாமணி மூஞ்சில. "ஏய் திமிரா? உனக்கு ஆணவமா? அதான்டி நீங்க இப்படியே இருக்கிறீங்க. பணத்த மதிக்காதனால." "யார்டி மதிக்கலன்னு சொன்னா? பணம் வேணும் தான். ஆனா பணமே வாழ்க்கைன்னு ஆயிராது தெரியும்ல?" அப்படின்னு மீனா கத்துறாங்க. முத்துவும் செம்மையா சண்டைக்கு போறாங்க. இந்த வாய்க்கு தாண்டி நீங்க இப்படி நிக்கிறீங்க. நாங்க பாரு என் மாப்பிள. இனிமே விடமாட்டோம். கண்டிப்பா முழுக்க நீங்க வேணாம். தூ எனக்கு என் மாமியா, என் ரேகா தான் முக்கியம்." அப்படின்னு சொல்லி வர வைக்கல. வர வப்பேன்டி. "ஆ அப்படியா சிந்தாமணி? மாமியா முக்கியம்ன்ட்டு மருமைய சொல்லணும். அது சொல்றது உனக்கு" அப்படிங்களே. "ரொம்ப பேசாதடா. என் குடும்பம் முக்கியம்னு வர வப்பேன். நீ என்ன வேணாலும் அசிங்கப்படுத்திக்கோ. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அப்ப சத்யாட்ட சொல்லுவேன்." "சொல்லப் போறியா? சொல்லிக்கோ." "மாப்பிள நீங்க இந்த வீட்டுக்கு வந்தது அவங்களுக்கு பொறுக்கல மாப்பிள." அப்படின்னு நான் இப்ப என்ன சொன்னாலும் சரி கேட்பாரு மாப்பிள. ஏன்னா அந்த அளவுக்கு அவர குளுப்பாட்டி வச்சிருக்கோம் நகையிலயும், பணத்திலயும், கௌரவத்திலயும். அதனால உங்ககிட்ட கூழு வந்து குடிக்க வரமாட்டான். உங்கள தான் தூணு காரி துப்புவான். அப்படின்னோன கோவம் வந்துருது. பலார்ன்னு ஒரு அறை புட்டுக்குது பாருங்க. ஆடி போறாரு முத்து. "என்ன மீனா? சும்மா இருங்க. இவ எம்புட்டு பேச்சு பேசுறா.
கண்டிப்பா நான் போய் நீ சத்யா போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதையும் பார்த்துக்கலாம்டி அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகுது விறுவிறுன்ட்டு. இப்போ மீனாவும் முத்து பார்க்குறாங்க. போய் நம்ம பிள்ளைய கூப்பிடலாமா அப்படிங்கிற. என்ன பிள்ளை? எல்கேஜி பிள்ளை. பள்ளிக்கூடத்துலேருந்து போனோன்னே அம்மா வந்துருச்சு ஐ அப்படின்னு ஓடி வரப்போதா. நீ வேற அவ தான் சொல்லிட்டு போறாள அவன் முழுசா விழுந்துட்டான்னு. அது அவனா பட்டு தெளிஞ்சு வருவான். அப்படி வரலன்னா நம்ம வர வைப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு தேத்துறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. கண்டிப்பா சத்யா ஒரு அக்கா முழுக்க முழுக்க மீனா குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு வேணான்னு சொல்லிட்டு சிந்தாமணி பக்கம் மாறுவாங்க. மாறுனதுக்கு அப்புறம் அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருவாங்க. கடல் அலைகள் மாதிரி குடும்பத்துக்குள்ள தான் வந்தாகணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.